ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு. அதுக்கு நான் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இங்கே அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், ஒரு 5 வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகை வறுத்து வச்சுருக்கேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, 2 தக்காளி. நம்ம எப்போவுமே கூட்டு கறி பண்ணால் ஏதாவது சுண்டல் போடுவோம், முளைக்கட்டின பயிறு. இன்றைக்கி நான் வெள்ளை சுண்டல் ஒரு பொடிச்ச பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் நம்ம இதை அரைச்சிட்டு ஒன்று சேர்த்துனா நம்மளோட பொரிச்ச கூட்டு தயாராகிடும். இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே நம்ம வேக வச்ச முருங்கைக்காய், பருப்பு எல்லாம் சேர்த்துட்டேன். இங்கே உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதை நம்ம இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம். கூட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இங்கே நான் கடுகு, கருவேப்பிலை, அந்த குழம்பு விடாமல் இருக்குங்க இல்லையா, அதையும் தாளிக்கிறேன். கூட்டு தயார்.